தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பாக்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் விஷால். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. தாவேக்காவில் அதிமுகவினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவராக இருந்த செங்கோட்டையன் அவர்கள் இன்றைக்கு இணைந்திருக்கார் சார். வரலாற்றில் இந்த நிகழ்வை எப்படி பார்க்கறது, உங்களுடைய அனுபவத்திலேருந்து சொல்லுங்கள் சார். எப்படி பார்க்குறதுன்னா கட்சி தாவல் அப்படின்னு சொல்லலாம், வேறு வழி இல்லாமல் புகலிடம் தேடி இருக்கிறார் செங்கோட்டையன்னு சொல்லலாம், அல்லது இதெல்லாம் ஜென்ரல் பார்வை. ஆனால் இதையெல்லாம் கடந்து நான் ஒரு பார்வையை வைக்கிறேன். தமிழக வெற்றி கழகத்தை விஜய் தொடங்கிய நாள்லேருந்து அண்மை காலம் வரையில் சரியான ஒரு திசைக்கு நோக்கி அவங்க போகலை. அதுதான் உண்மைன்னு நான் நினைக்கிறேன். என்ன நினச்சிட்டு இருந்தார், தனிநபர் செல்வாக்கு, கரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப், இது இருந்தால் போகிறோம், ஒரு கட்சியை நல்லா வளர்த்துக்கலாம் அப்படின்னு எம்ஜிஆர் மாதிரி நினச்சிருக்காங்க. ஆனால் நிறைய தலைவர்கள் அப்படி தானே இருக்காங்க. கலைஞர் அவர்களும் சரி, ஜெயலலிதா அவர்களும் சார். கலைஞர் நிலைமை வேறு சார். கலைஞர் கருணாநிதி என்பவர் ஆளுமை, அவரை யாரையுமே கம்பேர் பண்ண முடியாது. அதே மாதிரி செல்வி ஜெயலலிதாவும் சரி. ஆனால் நான் ஏன் சொல்ல வரேன்னா, எம்ஜிஆர் திரையுலகத்தில் பாப்புலர் ஆர்டிஸ்ட்டு, நடிகர். அதையே அரசியலில் கொண்டு வந்தார். ஸோ நடிகர்களாக வெற்றிகரமான நடிகர்கள்லாம் சினிமாவுக்கு வரலாம் அப்படிங்கிறது, அது எல்லாரும் எல்லா தளத்தையும் சொல்லுங்கள், அது சாத்தியம் இல்லை அப்படின்னு. இஷ்யூ அது மட்டும் இல்லை, ஒரு கட்சி நடத்தும்போது கட்சியாக நடத்த வேண்டும். அதை செய்ய தவறிவிட்டார் விஜய். கடந்த காலங்களில் அவர் மீதான புகாருக்கு நானே நீண்ட காலமாக சொல்லிட்டு வரேன். என்னென்னா, எம்ஜிஆர் கட்சி அதிமுக தொடங்கிய போது எம்ஜிஆர் கட்சியில் பிஎஸ் வீரப்பா, ஆர்எஸ் மனோகர், அப்புறம் நம்பியார், இவங்கள்லாம் இல்லை. நாஞ்சில் மனோகரன், பண்டோட்டி ராமச்சந்திரன், அரங்கநாயகம், முத்துசாமி, இந்த மாதிரி தலைவர் அரசியலில் முழு நேரமாக ஈடுபட்டிருக்க கே கிருஷ்ணசாமி, இவங்கள தான் முன்னிலைப்படுத்தினார். அதிமுக பொறுத்தவரை அவர் சினிமாவில் ஒருவேளை நடிச்சிருந்தாருன்னு வச்சுங்களேன். அதிமுகவில் கட்சி தொடங்கிய பிறகும் சில திரைப்படங்கள் நடித்தார். அதில் லதா வருவாங்க, மற்ற நடிகர்கள்லாம் வருவாங்க. ஆனால் அங்கே நம்பியார், வீரப்பா, மனோகரர், அந்த மாதிரி. இந்த பக்கம் அரசியல். ஸோ அரசியல் என்பது வேறு, சினிமா என்பது வேறு என்பதை தெளிவாக புரிஞ்சிட்ருக்காரு. சினிமா பாப்புலாரிட்டி ஹெல்ப் பண்ணும், எல்லாத்துக்கும் அரசியல் கட்சியை நடத்தணும். இந்த விஷயத்தை புரிந்து கொள்ள தவறிவிட்டார் விஜய். சரி, அப்போ விஜயகாந்த் அப்படின்னு சொல்லுங்கள். விஜயகாந்த் கூட கட்சியை தொடங்கின போது கூப்பா கிருஷ்ணன் இருந்தார், பண்டூட்டி ராமச்சந்திரன் இருந்தார், முல்லைவேந்தன் அவரோட சேர்ந்தார். இவங்கெல்லாம் அரசியல் தலைவர்கள். அதில் குறிப்பாக பண்டூட்டி ராமச்சந்திரன் சொல்லி ஆகணும். அவங்கள்லாம் ஒரு சீசன்டு பாலிட்டிஷியன், வெட்டரன் பாலிட்டிஷியன். அவங்கள்லாம் வியூகங்களை வகுத்து தருவாங்க, அரசியல் காய்களை எப்படி நகர்த்துவது என்று அவர்களுக்கு தெரியும். அதே போன்ற நிலைமை இப்போ தான் கட்சி தொடங்கி ஒரு வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் தாவேக்காத்தோடு. இப்போ தான் அவருக்கு புரிஞ்சிருக்கு. இது ஒரு வரவேற்கத்தக்கது. செங்கோட்டையன் தாவேக்காவில் இணைவதன் மூலம் தாவேக்காவுக்கு ஆதாயம், தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதாயம். இல்லை, எப்படி சார் ஆதாயம்? அவரை சரியாக பயன்படுத்திக்கணும். அது ஒரு கண்டிஷன் வைக்கிறேன், கண்டிஷன் அப்ளைடு மாதிரி. அவருடைய திறமை, அவர் யோசனை, அவருடைய அனுபவம், அவர் வியூகம் வகுக்கிற திறமை, இதெல்லாம். ஏன் ஜெயலலிதா அம்மையார் கட்சியினோட பொதுச் செயலாளராக இருந்தபோது அவர் எந்த ஊரில் எந்த பிரச்சாரம் செய்யணும், எப்போ பேசணும், என்ன மாதிரி பேசணும், எல்லா வியூகத்தையும் வகுத்தவர். நானே கண்ணால் பார்த்துருக்கேன். சட்டப்பேரவையில் அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபோது, இவர் போக்குவரத்து மற்றும் வனத்துறை அமைச்சராக இருந்தபோது நானே கண்ணால் பார்த்தேன். அந்த அம்மா எப்போ அசம்பிளிக்கு வர்றாங்க எல்லாத்தையும் அவர் சொல்லுவார். அந்த அளவுக்கு விஷயம் தெரிஞ்ச ஆள். ஸோ அவரை கட்சியில் சேர்த்துக்கிட்டது நல்லது. சேர்த்துக்கிட்டால் மட்டும் போகிறது. அதாவது ஏதோ இதில் கேட்டேன், மாத்திரை வாங்கினா மட்டும் போகிறது, மாத்திரை பயன்படுத்தணும் இல்லையா? அந்த மாதிரி உடம்பு சரியில்லை, தலைவலிக்குது, மாத்திரை வாங்கி வச்சுருந்தா போகிறது. இல்லை, பயன்படுத்தாமல் ஒருத்தர் கட்சியில் சேர்த்துப்பாங்களா சார்? அது நான் இன்றைக்கி நல்லா தெரிஞ்சு போச்சு. அவருக்கு உரிய பதவிகள்லாம் தந்திருக்கேங்க. அநேகமாக நாளை இதுவும் நாளைனா விரைவில் அவங்க கட்சியில் சில விதிகளை திருத்தி அவரே பொதுச் செயலாளர் ஆக்குவார்கள். அப்படி அமைப்பு செயலாளர் அல்லது பொதுச் செயலாளர் உயரிய பதவி கொடுத்து அவருக்கு உண்டான அங்கீகாரத்தை தருவார்கள் என்ற அறிகுறி தெரிகிறது. அதனால் கட்சிக்கு லாபம். ஆனால் செங்கோட்டையனுக்கு என்ன லாபம்னா, செங்கோட்டைக்கு பெரிய லாபம் ஒன்றும் கிடையாது. ஆனால் இந்த லைம் லைட்டில் இருப்பார், பிரபலமாகிற, அதாவது அரசியல் களத்தின் வெளிச்சத்திலே தொடர்ந்து நீடிப்பார். அவருக்கு ஒன்றும் பெரிய ஆஸ்பிரேஷனும் கிடையாது, முதலமைச்சர் ஆகணும், கட்சி தலைமைக்கு, அதெல்லாம் இல்லை. அந்த நிலை அப்படியே நீடிக்கும், அவ்வளோதான். அது தவிர வேறு ஒன்று. திமுகவில் போயிருந்தாலும் அவருக்கு ஒரு லைம்லைட் இருந்திருக்கும்ல சார்? திமுகவில் 10ஓட 11 இருந்திருப்பார்.
இதே கொங்கு மண்டலத்தில் செல்வாக்கு மிக்கவர்னு சொல்கிறாங்க. திமுகவுக்கு செல்வாக்கு இல்லாங்க இல்லை அது, ஆனால் ஏற்கனவே கொங்கு மண்டலத்தை சேர்ந்த செந்தில் பாலாஜி இருக்கார். அவர் எவ்வளோ செல்வாக்கு உள்ளவர்னு தெரியும். முத்துசாமி இருக்கிறாரு. அப்படி இவங்கெல்லாம் இருக்கும்போது இவரையும் சேர்த்துட்டு இவருக்கு முக்கியத்துவம் தந்தால் மூத்த திமுகவினருக்கு வருத்தம் ஏற்படும். ஏன்னா அதிமுக வந்தவங்களுக்கா முக்கியத்துவம் தர்றீங்க, எங்களுக்கு தரலை அப்படிங்கிற வருத்தம் அவர்களுக்கு இருக்கிறது, இயல்பாகவே இருக்கிறது. செந்தில் பாலாஜி, முத்துசாமி, KKSSR அமைச்சர், ராஜகண்ணப்பன், இந்த மாதிரி ஆட்கள் அதிமுக வந்தவங்களுக்கு தரப்படுகிற முக்கியத்துவம் திமுகவிலே ஆண்டாண்டு காலமாக அடி ஓடப்பட்டு கஷ்டப்பட்டவங்களுக்கெல்லாம் இல்லையே என்கிற ஏக்கம் அவர்கள் இருப்பதாக நான் அறிகிறேன். அது மாதிரி ஒன்று அந்த பக்கம் போனால் உடனே பதவி தர மாட்டாங்க, காலமாகும், கால நேரம் கூடுதலாகும். ரெண்டாவது 10-11 தான் இருப்பார். ஆனால் இன்னும் சார், இப்போ ஒரு அரசியல்வாதி வந்து ஒரு கட்சியில் சேராரு அப்படின்னா எதிர்காலத்தையும் மையப்படுத்தி தான் போவாங்கன்னு போது, அப்போ தாவேக்காக போனால் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு செங்கோட்டையன் நம்புறாரா? தாவேக்காக போனால் வெற்றி கிடைக்குமா இல்லையான்றது தெரியாது, அது காலம்தான் தீர்மானிக்கும். ஆனால் இவர் அரசியல் லைம் லைட்டில் இருந்துகிட்டே இருப்பார். தாவேக்காவோட ப்ரெஸ் மீட்டாக இவர் தான் மீட் பண்ணுவார், ஹேண்டில் பண்ணுவார். விஜய் ப்ரெஸ்ஸை பார்க்கலன்ற ஒரு குற்றத்தை, அதாவது அரசியல் கட்சியை எப்படி நடத்தணுங்கிற பல விஷயங்கள் விஜய்க்கு தெரியலன்றதில் ஒன்று, மக்களை சந்திக்கிறதுல, ப்ரெஸ்ஸை பார்க்கல. மூன்றாவது நீங்கள் இப்போ அரசியல் கட்சி தலைவர்களை பக்கத்தில் வச்சுக்கல. இனிமேல் அதெல்லாம் மாறக்கூடும்ன்றதுக்கு முதல் அறிகுறி. ஆனால் இதை வச்சுக்கிட்டு நம்ம தீர்மானம் சொல்லப்படுது, போக பார்ப்போம். இதில் தாவேக்காக்கு அவர் இனிமேல் விஜய் செங்கோட்டையனை எப்படி பயன்படுத்தி கொள்கிறார்கள் அப்படிங்கிறது பொறுத்து தான் அந்த கட்சியினுடைய அரசியல் வளர்ச்சி தெளிவாகும். ஓகே. ஆனால் இதுக்கு முன்னாடி இப்போ எம்ஜிஆர் அவர்கள்கிட்ட வந்து நிறைய சீனியர் தலைவர்கள்லாம் போயிருந்தாங்க இல்லையா, அதோட இதை வந்து கம்பேர் பண்ண முடியுமா? ஏதாவது ஒரு சிமிலாரிட்டிஸ் இருக்கா? எம்ஜிஆர் காலத்தில் பல தலைவர்கள் வெளியே போனாங்க. வெளியே போனவர்களை கட்சியை விட்டு வெளியில் போகக்கூடாது போனவர்களை எம்ஜிஆர் அவர்களே மீண்டும் ஈர்த்தார், மீண்டும் அழைத்தார். கட்சி தனியாக கட்சி தொடங்கினவங்களாம் இழுத்தார். உதாரணத்துக்கு நமது கழகம், அவர் ஆக்சுவலாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான், நான் தான் அப்படின்னாரு. இல்லை, கோர்ட்டு தேர்தல் ஆணையத்தின் போனோடைய நமது கழகம் பேரை மாற்றிட்டார். எப்படி திமுகவிலிருந்து விலக்கப்பட்ட இவர் மதிமுக வைகோ ஆரம்பத்தில் நான் தான் திமுகன்னு சொன்னார். அப்புறம் தேர்தல் ஆணையத்தில் அடிபட்ட பிறகு தான் மறுமலர்ச்சி திமுகன்னு கட்சியை தொடங்கினார். அது மாதிரி நமது கழகம் தொடங்கினார். ஆனால் எஸ்டிஎஸ்ஏ அவரே எம்ஜிஆரை நேராக பார்த்து எல்லாருக்கும் தெரியும், எஸ்டிஎஸ்ஏ நேராக பார்த்து கட்சி இழுத்தார். அந்த மாதிரி பல பேர் வெளியில் போனவங்களாம் மீண்டும் அவர் ஈர்த்தார் கட்சியில். ஜெயலலிதா மேலே கடுமையாக விமர்சித்த ஜானகினை ஜே அணின்னு ரெண்டாக பிரிஞ்சது. பிரிந்து களத்தை கண்டது 1989. அந்த சமயத்தில் அதிக இடங்களை கைப்பற்றி எதிர்கட்சி தலைவரானவர் ஜெயலலிதா அம்மையார். ஆனால் ஒரே ஒரு சீட்டோட PH பாண்டியன் மட்டும் தான் ஜெயித்தார். நான் களத்தை இப்போ அசம்பிளி கவர் பண்ணேன், எனக்கு நல்லா தெரியும். 2 பேர் சொல்லுவாங்க, இல்லை நான் களத்தில் பார்த்துருக்கேன். PH பாண்டியனே கடுமையாக விமர்சனம் பண்ணி சட்டப்பேரவையில் பேசியிருக்கார் ஜெயலலிதாவை. ஆனால் அவர் பின்னாடி ஜெயலலிதாவோட இணைந்தார். காளிமுத்து காரசாரமாக பேசியிருக்கார், அவர் ஜெயலலிதாவோட இணைந்தார். ஏன் ஒரு கட்டத்தில் ஆர்.எம். வீரப்பனே இணைந்தார். அவர் எம்ஜிஆர் உயிரோடு இருந்த காலத்திலே ஆர்.எம்.பி. கோஷி ஜெயலலிதா கோஷின்னு தான் பேர். அதுக்கு பிறகு தான் ஜேர்னின்னு பின்னாடி அவர் மறைவுக்கு பின்னாடி ஏற்பட்டது. ஆனால் அதே ஆர்.எம். வீரப்பன் இணைந்த போது அவருக்கு உடனடியாக தரப்பட்ட பதவி இணை பொதுச் செயலாளர். ஜெயலலிதா அம்மையார் பொதுச் செயலாளர், அவருக்கு இணை பொதுச் செயலாளர்னு பதவியை கொடுத்தது மட்டும் இல்லாமல் பாலிசி மேக்கிங் அதிகாரத்தையும் கொடுத்தாங்க. ஆனால் கொஞ்ச காலத்தில் அது சிலமை மாறிச்சு. அவர் அமைச்சராகவும் இருந்தார் கொஞ்ச காலம். வேறு சில காரணங்களால் அவர் கட்சியை விட்டு இன்னொன்று, இப்போ செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்கால சேரதன் மூலமாக விஜய்க்கும் அந்த தாவேக்க கட்சிக்கும் என்ன மாதிரியான பூஸ்ட், என்ன மாதிரியான ஒரு பர்ஸ்பெக்டிவ் கிரியேட் ஆகும்? பர்ஸ்பெக்டிவ் எங்கன்னா அது விஜய் செங்கோட்டையனை பயன்படுத்தி கொள்வது, அதை பொறுத்து தான் இருக்குது. இல்லை அரசியல் மட்டத்தில் சொல்கிறேன். அதான் செங்கோட்டையனை சரியாக பயன்படுத்திட்டாங்கன்னா அவரோட வியூகம் வகுத்தல். இப்போ நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், விஜயகாந்தை கம்பேர் பண்ண வேண்டியிருக்கு. விஜயகாந்த் முதல் முறையாக களத்தில் இருக்கும்போது அவர் மட்டும் தான் ஜெயித்தார். ஐ திங்க் ரிஷிவந்தியத்தில் எம்எல்ஏவா அவர் மட்டும் தான் ஜெயித்தார் முதல் தேர்தலில். பிறகு அந்த கட்சியில் இருந்த பண்டூட்டி ராமச்சந்திரன் போன்றவர்கள், இந்த பக்கம் சசிகலா அம்மையார் போன்றவர்கள்லாம் எல்லாருமே அவங்களே பல பேருக்கு தெரியாது. சசிகலா அம்மா என்கிட்ட சொன்னது, ரகசியமாக மீட் பண்ணி இதுலேயுமே ஓட்டு பர்சன்டேஜ் குறைஞ்சிது, அதிமுக ஓட்டு பர்சன்டேஜ் குறைஞ்சி ஆட்சியை இழந்ததுக்கு காரணம்
அந்த ஓட்டை வந்து பிரிச்சது விஜயகாந்த். ஸோ அவனோட அலையன்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னவங்க பல பேர். அதில் முக்கியமானவர்கள் இந்த பக்கம் சசிகலா, அந்த பக்கம் பண்ருட்டி ராமச்சந்திரன். பேசி முடிச்சு வந்த பிறகு அடுத்த தேர்தலில் எதிர்க்கட்சி தலைவராகவே கலைஞர் கருணாநிதி இருந்தபோதே, கருணாநிதி என்ற மாபெரும் ஆளுமை இருந்த காலத்தில் விஜயகாந்த் புதிய கட்சி தலைவர், எதிர்க்கட்சி தலைவரானார். அப்போ மீண்டும் ஜெயலலிதா அம்மையார் ஆட்சிக்கு வந்தாங்க. 26 இடங்கள் விஜயகாந்தோட கட்சிக்கு இருந்தது. ஒரு பெரிய சக்தி அவ்வளோதான். அதுக்கு காரணம் மூத்த அரசியல் தலைவரான பண்ருட்டி ஆதித்தரோட வியோகம். இது கை கொடுத்தது. இது நான் கூட்டணி அமைக்கணும்னு நான் அப்படி சொல்லலை. தாவேக்காக்கு அனுபவஸ்தர்களுடைய திறமை கட்சியை பயன்படுத்தி கொண்டது. அதுதான் வெற்றிக்கு வழி வகுத்தது. பயன்படுத்தி கொள்ளாத போது வெற்றியை இழந்து விடுகிறது. அப்படி தான் பார்க்கணும் சார். இப்போ செங்கோட்டையன் சேர்ந்ததன் மூலமாக இதுக்கு மேலே தாவேக்காவும் அதிமுகவும் கூட்டணி போவாங்க அப்படின்ற விஷயம் வந்து இனி அடிபட்டு போகுமா? அது சாத்தியமில்லை இப்போது. குறிப்பாக செங்கோட்டையன் சேர்ந்ததுக்கப்புறம் இப்போது நான் இப்போதுங்கிற வார்த்தை கடந்த காலத்தில் அரசியல் கட்சி தலைவர் எதிரணியில் போனால் கூட, இப்போ உதாரணத்துக்கு நெடுமாறன் காங்கிரஸில் இருந்தார். அந்த காங்கிரஸ் அவர் வந்து திமுக, அதே காங்கிரஸ் கட்சி தலைவரான இந்திரா காந்தியை தாக்கியது திமுக மதுரையில் ஒரு கருப்பு கொடி காட்டியதில். அப்போது அவருக்கு இந்திரா காந்தி அம்மருக்கு பாதுகாத்தது நெடுமாறன். அதே நெடுமாறன் சார்ந்திருக்கிற காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணி வைத்தது. ஆனால் பிறகு அவர் நெடுமாறன் வெளியில் வந்து தனியாக கட்சி தொடங்கினார். அது ஒரு பக்கம். இது மாதிரி பல சந்தர்ப்பங்களில் சரி வேறு வழி கிடையாது அப்படின்னு சந்தர்ப்பங்கள்லாம் உண்டு. அதே மாதிரி நாளைக்கு எப்படி நடக்குமோ தெரியாது. ஆனால் இப்போது என்று கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கிறேன். இது எதுக்கு? இது இன்னொரு விஷயம், நீங்கள் திமுக பக்கம் போனாருன்னு 2 நாளுக்கு முன்னாடி பேசினாங்க வதந்திர்கள். அது முற்றிலும் தவறானது. வேறு யாரும் முத்துசாமியும் பேசியிருக்காரு. ஆனால் முத்துசாமியோட அவர் அதை பேசியிருக்காரு இணங்கலை. காரணம்னா ஒரே இடத்துல ஒரு கத்தில் ஒரு உரையில் 2-3 கத்தி இருக்க முடியாதுல்ல. அதனால் வேண்டான்னார். இயல்பாகவே அடிப்படையில் ஒரு அதிமுக தான், டிஎன்ஏல அதிமுக தான். இப்போ தாவே கழகமாக இருக்குது, அதிமுக கழகத்துக்கு பதிலாக. ஆனால் திமுக எதிர்ப்பு என்கிற ஒரு நிலைப்பாட்டிலிருந்து அவர் மாறலையோ என்பதை காட்டுவது தான் தாவேக்காவில் இணைந்தது. ஆனால் இப்போது செங்கோட்டையன் சேர்ந்ததன் மூலமாக இப்போ அதிமுகவினுடைய வாக்குகளை வந்து தாவேக்கா எடுக்க போகுதுன்ற ஒரு பாயிண்ட் சொல்லப்படுது இல்லை? அதை நோக்கி போயிட்டு இருக்கா? இல்லை, தாவேக்கா சொல்றது 2026 தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு அதை நோக்கி போயிட்டு இருக்கா இப்போ இந்த இணைப்பின் மூலம்? அதிமுகவுடைய தொண்டர்கள் வாக்குகளை அவரால் இழுக்க முடியாது. கட்சி தலைவர்களுக்கு இப்போ முன்னாள் எம்பி சத்யபாமா சேர்ந்திருக்காங்க. அவருடைய ஆதரவாளர்கள் சேருவாங்க, தலைவர்கள் வருவாங்க. தொண்டர்கள் வந்து அதிமுகவோட தான் இருப்பாங்க. அவங்க தாவேக்கா பக்கம் போவாங்களாம் தெரியல. கூட்டணி அமைகிற பட்சத்தில் தாவேக்காவுக்கு வேலை செய்வார்கள். அப்போது கட்சி தலைமை என்ன சொல்லுதுன்னு கேட்டுக்கிட்டேன். ஆனால் தொண்டர்கள் யாரும் அதிமுகலேருந்து தாவேக்கா போவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. வாக்காளர்கள் மனநிலை என்பது நியூட்ரல் வாக்காளர்கள்லாம் ஒரு பர்சன்டேஜ் இருக்கும். அவன் இந்த பக்கம் காங்கிரஸுக்கு ஓட்டு போடுவான், அந்த பக்கம் இந்த கட்சிக்கு ஓட்டு போடுவான். நேஷனல் லெவலில் தமிழ்நாட்டிலே இந்த மாதிரி தான். 91 ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட்டாங்க, 96 கருணாநிதிக்கு ஓட்டு போட்டாங்க, 89 கருணாநிதிக்கு ஓட்டு போட்டாங்க. அந்த நியூட்ரல் வாக்காளர்கள் இருக்காங்க, அது பர்சன்டேஜ் அப்படியே இருக்கும். அவங்க அந்த நேரத்தில் முடிவு எடுப்பாங்க. ஆனால் தொண்டர்கள் வந்து அதிமுக பலவீனமாகும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் இப்போ செங்கோட்டையன் அவர்கள் இப்போ தாவேக்கால சேர்ந்தது குறித்து இபிஎஸ் அவர்கிட்ட கேட்கும்பொழுது நீங்கள் அவர்கிட்டே கேட்டுக்கங்க அப்படின்னு சொல்லி இபிஎஸ் அவர்கள் பதில் சொல்லியிருக்காரு. இப்போ இபிஎஸ் அதிமுக தரப்பில் இது எப்படி பார்க்குது? அவங்களுக்கு என்ன மாதிரியான செட்பேக் வந்து இருக்கும் இந்த இணைப்பின் மூலமாக? இப்போ கிடையாது தாவேக்காவோட கூட்டணி. இப்போ கண்டுக்க வேண்டாம், தாவேக்காவை கண்டுக்க வேண்டாம், கண்டுக்க மாட்டாங்க. விஷயம் நான் சொல்கிற வார்த்தை பண்ண இக்னோர் செய்வாங்க, விமர்சிக்கவும் மாட்டாங்க. அவங்க தானே சார் இது கொடி அசைது பாருங்க பிள்ளையார் சொல்லி போட்டாங்க சொன்னார். கரெக்ட். அப்போ அதீதமான நம்பிக்கையில் பண்ணார். காரணம் அப்போ கரூர் சம்பவத்தை அடுத்து தாவேக்கா ஆக்டிவாக இல்லை. தலைவரே டிப்ரெஷனில் இருந்தார், எல்லாருக்கும் தெரியும். விஜயை வந்து டிப்ரெஷன்லேருந்து கிட்டத்தட்ட 1 மாதம் அவர் வெளியிலே வரலாம். வெளியிலே யாரும் சந்திக்கலை. கட்சி தொண்டர்கள் என்ன நினைப்பாங்க? கட்சிக்கு தொண்டர்கள் சொல்ல மாட்டாங்க, எல்லாம் ரசிகர்கள் தான். பெரும்பாலும் ரசிகர்கள், கொஞ்சம் ஒரு கணிசமான தொண்டர்கள் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் போக்கெட்டு என்ன இருக்குது? இனிமேல் நமக்கு கட்சி என்ன ஆகுமோ தெரியலையே, அரசியல் திமுக கையாளுகிற அரசியலில் நமக்கு சிக்கி காலி ஆகிடுவோம், நமக்கு ஏதாவது ஒரு அடைக்கலம் தேவையில்லை. அந்த ஆர்வத்தில் அவங்க வந்தாங்க. 1. 2வது, நானே ஏற்கனவே சொன்னேன், கரூர் சம்பவத்தை அடுத்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு அட்வைஸை அழகாக சொல்லியிருக்காரு தாவேக்காக. அது வரவேற்கத்தக்கது. விமர்சனம் செய்வது என்பது வேறு. இது இவர் தப்பு பண்ணார், அவர் தப்பு பண்ணார், அதெல்லாம் அனதர் டிபேட். ஆனால் க்ரௌடு மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் வந்து எங்களை மாதிரி அனுபவம் வாய்ந்த கட்சிகள் எடுத்து கற்றுக்குங்க, அது சொல்கிறாரு.
அது வந்து தொண்டர்களை இழுத்திருக்கணும். அடடா நம்ம தலைவருக்கு தெரியல, இவர் மூத்த தலைவர், அரசியலில் அனுபவஸ்தர், இவர்கிட்ட க்ரௌட் மேனேஜ்மெண்ட் கற்றுக்கணும்னு சொன்னார். அது இப்படி சொல்கிறதுக்கு எடப்பாடிக்கு முழு தகுதியும் உண்டு. ஏன்னா அவர் ஜூலை மாதத்துலேருந்து பரப்புரை நடத்துகிறார். எந்த சம்பவம் இல்லை, சம்பவங்கள் ஒன்றுன்னு வந்தாதோடு அவரே சொல்லியிருக்கார், எங்களுக்கு ஆளுங்கட்சி இடையூறு செய்திருக்கு அப்படின்னு சொன்னால் கூட அதையும் மீறி அவர் வந்துட்டார். எந்த அசம்பாதம் இல்லை. ஆனால் கரூர் சம்பவத்தில் இவர் நடந்த சம்பவம் அவருக்கு ஒரு பாடத்தை உணர்த்தியிருக்கணும். அல்லது அந்த பாடத்தை பொறுப்போடு எடப்பாடி சொல்லியிருக்கார். நான் அப்படி தான் பார்க்குறேன். எடப்பாடி ரொம்ப கண்ணியமாக பொறுப்பாக அந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு. மற்றெல்லாம் அரசியலில் விட்டுரும். அவர் சொல்லியிருக்காரு. இது அந்த கட்சி தொண்டர்களை ஈர்த்திருக்கக்கூடும். அதனால தான் கொடி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு நான் பார்க்குறேன். ஆனால் இப்போ இல்லைன்னு ஆயிடுச்சு. சரி, அதான் கட்சி இருக்கட்டும். அது கட்சியிலே தாவேகா தனித்து தான் போட்டியிடும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அதுக்கு ஒரு காரணமும் உண்டு. எந்த கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இந்த 2 கட்சி பிரதானமாக தமிழ்நாட்டில் இருக்குது. இது அல்லாமல் உருவாக்கப்படுகிற எந்த ஒரு கட்சியும் முதல் தேர்தலில் தனியாக தான் போட்டிடுவாங்க. ஏன்னா இவனுக்கு எவ்வளோ பணம் இருக்குன்னு. விஜயகாந்த் டெஸ்ட் பண்ண இருக்கு. ஏன் இந்த ஃபார்முலாவை அப்பேலேருந்து 72லேருந்து அப்ளை பண்ணுறேன், 73லேருந்து அப்ளை பண்ணுறேன். திமுக ஆட்சியில் இருந்த திமுகவை எதிர்த்து களம் கண்டது ஸ்தாபன காங்கிரஸ். காமராஜரை போய் இருந்தார். காமராஜர் தலைமையிலான ஸ்தாபன காங்கிரஸ், அண்ணா திமுக. முதல் முறையாக களத்தை கண்டார் எம்ஜிஆர். 4 பேர் 4 முனை போட்டி. எப்போ திண்டுக்கல் இடைத்தேர்தல், அதில் எம்ஜிஆர் வெற்றி பெற்றார். நமக்கு அரசியல் செல்வாக்கு இருக்குன்னு அடுத்தடுத்து வந்த இடைத்தேர்தல்களையும் அதிமுக ஜெயிச்சது. ஸோ நம்மளால் முடியும், ஸ்டாண்டாக நம்ம சொந்த காலில் நிற்க முடியுன்ற எண்ணம் அவருக்கு வந்திருக்கக்கூடும். அதனால தான் தொடர்ந்து அவர் தனித்து போட்டிட்டு வெற்றி பெற்றார். இந்த ஃபார்முலாவை நான் அவங்க அறிஞ்சு பண்ணாங்கன்னு தெரியாது. 1989 பாமக தொடங்கப்பட்டது. 1993 தொடங்கப்பட்டு பிறகு 96 கண்டஸ்ட் பண்ணது மதிமுக, பிறகு தேமுதிக, அப்போ மக்கள் நீதியும், இதெல்லாம் தனியாக தொடங்கிற கட்சி. கட்சியிலேருந்தே வந்திருக்கும், தானாக உருவாகி இருக்கும். 3 கட்சிகள் மதிமுக பட்டு திமுகலேருந்து வந்தது, மற்ற எல்லாம் தானாக உருவான கட்சிகள். இந்த 3 கட்சிகளுமே முதல் தேர்தல் களத்தில் வெற்றி வாய்ப்பை பெறவில்லை, தேமுதிக உள்பட. 2வது களத்தில் தான் அவங்க கூட்டணியில் சேர்றாங்க. சரி, நம்ம சொந்தமாக வண்டி ஓட்ட முடியாது, ஒன்று இந்த கழகம் இல்லைன்னா அந்த கழகம், இதை தான் பல பேர் பண்ணியிருக்காங்க. அதே பாமக, மதிமுக, தேமுதிக, மக்கள் நீதி மையம் உள்பட இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் தாவேகா ஈடுபடும்னு நான் நினைக்கிறேன். ஈடுபட்டு ஒருவேளை எம்ஜிஆரை போல் ஒரு 120 சீட்டு வாங்கிட்டாருன்னு வச்சுங்களேன், முதல் தேர்தல் நின்றுடுவார். முதல் தேர்தலில் இவ்வளோ சக்ஸஸ் கிடச்சின்னா நின்றுடுவார். வாய்ப்பு இருக்கா சார்? தெரியாது. ஆனால் அவங்க சொல்கிறது 26% இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சர்வேல சார், இது இன்னும் எக்ஸாம் எழுதாத கொஸ்டின் பேப்பருக்கு நம்ம ஆன்சர் சொல்கிற மாதிரி இந்த கேள்வி. இது பிரமாதம் எழுதிருப்பேன், எழுதலையே தேர்தல். நீ எழுத போகிறீங்க 26 தேர்தலில் பார்ப்போம், அதுக்கப்புறம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் தான் நான் சொல்கிறேன், எம்ஜிஆர்லேருந்து அந்த விஷயத்தில் எம்ஜிஆர்லேருந்து ஒப்பிடணும். தனித்து போட்டிட்டு 120 சீட்டு வாங்குது, ஆட்சி அமைத்தார், அது வேறு. சப்போஸ் இல்லை, சுத்தமாக வாஷ் அவுட் ஆச்சு, ஒரே ஒரு சீட்டு ரிஷிவந்தியத்தில் விஜயகாந்த் ஜெயிச்சார்ல, ஒரு சீட்டுமே வெற்றி பெறாதவர் மதிமுக. 96 சட்டப்பேரவை தேர்தலையும் நின்னார், மக்களவை தேர்தலையும் நின்னார், 2த்திலையும் வாஷ் அவுட் ஆகிடுச்சு. பாமகவும் இல்லை. ஆனால் ஒரு கணிசம் இந்த மாதிரி பாமக மதிமுக மாதிரி வந்ததுன்னா வேறு வழியில் இன்னொரு அணியில் சேரும். நான் மாற்றுன்னு சொன்னவங்க எல்லாமே அப்படிதானாங்க. ஒன்று அப்படி அவர் இல்லைன்னா கடையை மூடிட்டு போயிடும். சரி, இன்னொன்று நம்ம பார்க்கும்போது சார், இப்போ செங்கோட்டையன் அவர்கள் தாவைக்கால சேர்ந்தது திமுக எப்படி பார்க்கும், குறிப்பாக ஸ்டாலின் அவர்கள்? ஏன்னா சில மாதங்களுக்கு முன்னாடி சட்டப்பேரவையிலேயே தன்னோட அறையில் செங்கோட்டையன் சந்திச்சதாக நிறைய செய்திகள் நம்ம பார்க்குறோம். அப்போ திமுக குறிப்பாக ஸ்டாலின் அவர்கள் இது எப்படி பார்ப்பார்? ஸ்டாலின் எப்படி பார்த்துருப்பார் நான் நினைக்கிறேன்னா, அதிமுக விலகினவர்கள் எய்தர் அமமுக வழியாக ரூட்டு அந்த ஸ்டேஷனில் இறங்கி இன்னொரு ட்ரெயின் பிடிச்சி வர்ற மாதிரி வந்திருக்காங்க. தங்க தமிழ்ச்செல்வன், செந்தில் பாலாஜி, இந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் பதவி கிடச்சி வந்திரிய எம்பி எம்எல்ஏ அப்படிலாம் ஆகிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அல்லது அதிமுகலேருந்து திமுகவுக்கு நேரடியாக வந்தார். மைத்திரையெல்லாம் வந்திருக்காரு. அவர் மைத்திரையை பல இடங்களும் போயிட்டு வந்தார், கடைசியாக அங்கே போய் அடைக்கலம் வாங்கியிருக்காரு. அந்த மாதிரி வருவாங்க. ஸோ செங்கோட்டையன் எய்தர் எங்கேயாவது போயிட்டு வருவார், அல்லது நம்மக்கிட்ட வருவார் அப்படின்னு எதிர்பார்த்துருக்கலாம். ஆனால் சில அரசியல் பிரமுகர்கள் நோக்கர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, செங்கோட்டையன் ஒருவேளை பாஜகவில் சேர்ந்திருக்கக்கூடும் அப்படின்னு.
சொல்கிறாங்க, சில பேர் சொன்னாங்களே தவிர அதுக்கான சாத்தியக்கூறு இல்லை. அவருக்கு பாஜகவோட தொடர்பில் இருக்குது. பாஜக சொல்லி தான் நான் ஒருங்கிணை முயற்சி பண்ணேன்னு சொல்லியிருக்கேன். டெல்லிக்கு போய் அமித்ஷாவை பார்த்தேன், நிர்மலா சீதாராமனை பார்த்தேன், எல்லாரையும் சொல்லியிருக்காரு. ஆனால் அது எந்த அளவுக்கு சந்திப்பு பற்றி நமக்கு தெரியாது. ஆனால் அவருக்கு செங்கோட்டையனுக்கு பாஜக மீது பெரிய வெறுப்பு எதுவும் இல்லை. அவர் அங்கே சேர்ந்திருந்தா பாஜக அவரை சேர்த்திருக்குமான்னு தெரியாது. இதெல்லாம் திரைமறைவில் என்ன நடந்ததுன்னு தெரியாது. ஆனால் அப்படி சேர்ந்திருந்தால் தர்ம சங்கடம் அதிமுகவுக்கு ஏற்படும். நீங்கள் அதிமுக டிடிவி தினகரன், சசிகலா, ஓபிஎஸ்ஏ சேர்த்துக்க மாட்டேன்னு சொன்னார். எடப்பாடி பழனிசாமி தெளிவாக இருக்கார். அதில் பிஜேபி சொன்னால் கூட கேட்கல. அப்போ பிஜேபியில் செங்கோட்டையன் சேர்ந்தால் அவருக்கு டிக்கெட் கொடுத்தாங்கன்னா தேர்தலில் போட்டியிட அவர் எப்படி ஆதரிக்க முடியும்? ஆனால் பொதுவாக நடக்காது இல்லை சார். கூட்டணியில் இருக்கும்போது கூட்டணி கட்சியிலேருந்து ஒருத்தங்க வரதா நடக்காது இல்லையா? அதனால தான் பாஜக செங்கோட்டையன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அவருக்கு பாஜகவா இருக்கா தெரியாது. அதான் அப்படி எல்லாம் பேசினாங்க. ஆனால் அது இல்லை. அதுக்கான இவரும் அங்கே அப்ரோச் பண்ண மாதிரி கட்சியில் சேர முயற்சி பண்ணாதான் தெரியல. அவங்களும் வரவேற்ற அதை பற்றி யோசிச்சதாவது தெரியல. சில பேர் சொல்கிறாங்க, இவர் நயினார் நாகேந்திரன் செங்கோட்டையனோட பேசி நான் உங்களை கூப்பிட்டு போய் மோடிக்கிட்டே அறிமுகப்படுத்தி விட்றேன், மோடி அமித்ஷா கிட்ட கூப்பிட்டு போகிறேன், நீங்கள் இங்கே வந்துருங்கன்னு சொன்னதாக சொல்கிறாங்க. அது எதுவும் உறுதியாகாத தகவல். அவர் நயினார் நாகேந்திரன் அப்படி வெளிப்படையாக சொன்னதாக தெரியல. ஆனால் இது அவருக்கு சௌரியமானது. திமுக பக்கம் சேர முடியாது. திமுகவிலேருந்து சில முயற்சிகள் நடந்ததாக சொல்கிறாங்க, எவ்வளோ தூரம் தெரியாது. உதாரணத்துக்கு செங்கோட்டையனோட உறவினர்கள் மூலமாகவும், செங்கோட்டையன் ரொம்பவும் நெருக்கமாக இருக்கிற ஒரு மத தலைவர், மடாதிபதி, அவர் மூலமாக அப்ரோச் பண்ணதாக, கோயம்புத்தூரில் உள்ள ஒரு மடாதிபதி மூலமாக அப்ரோச் பண்ணாங்க, திமுக அப்ரோச் பண்ணதாகவும் தெரிகிறது. அதற்கெல்லாம் செங்கோட்டையன் இசையவில்லை. நண்பர்கள் அழைத்த போதும் அதை தவிர்த்து விட்டார். நண்பர்கள் நாளை சேருங்கன்னு சொன்னதையும் அவர் ஏற்கவில்லை. ஸோ அதில் ஒரு கிளியராக இருக்குது. இந்த காரணங்களால் வேறு எந்த கட்சி சேராமல் ஆப்ஷன் கரெக்டாக தாவேக்கா வருது. ஓகே, நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாகவும் பொறுமையாகவும் விரிவாகவும் பதில் தந்தமைக்கு நன்றி சார். மின்னம்பலத்துக்கு நெஞ்சார்ந்த நன்றி. தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.